தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். திருவாரூர் தெற்கு ரத வீதியில் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் மக்களை சந்திப்பதற்காக அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். காலையில் நாகை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவிற்கு மிகவும் நெருக்கமான மாவட்டங்களாக இந்த 2 மாவட்டங்களுமே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அவர்களுடைய திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞருடைய சொந்த ஊர் நாகை மாவட்டம் தான். எனவே அந்த நாகை மாவட்டம், அதே போல அடுத்ததாக பார்க்கும்போது தற்போது திருவாரூர் மாவட்டத்திற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை வழிநடுக்க நின்று வரவேற்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவாரூர் மாவட்டமும் திமுகவிற்கு ஒரு நெருக்கமான மாவட்டங்களாக இருக்கின்றது. நாகையிலே காலையில் பேசிய அவர் இன்று மதியம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு விஷயங்களை சுட்டி காண்பித்து பேசியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய பேச்சின் போது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், நாகை மாவட்டத்தினுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில், இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்கள் சரி செய்ய வேண்டும், தான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பது குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தார். இந்த நிலையிலேதான் தற்போது அந்த பேச்சை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு 31 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் அந்த 31 கிலோமீட்டர் தூரம் வருவதற்கு 5 மணி நேரம் ஆகியிருக்கின்றது. இன்னும் கூட இந்த உரையை நிகழ்த்தக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து சேரவில்லை. இன்னும் சற்று நேரத்திலே அவர் உரையை பேச இருக்கின்றார். ஒரு 1/2 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தூரம் வருவதற்கு அவருக்கு ஒரு 45 நிமிடங்கள் ஆகின்றது. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டமாக நிற்கின்றார்கள். அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த இடமும் ஒரு குறுகலான இடமாக இருக்கின்றது. நாமே திரையிலே பார்க்கின்றோம். ஒரு பேருந்து உடன் ஒரு 2 சக்கர வாகனம் அவ்வளவுதான் பயணிக்க முடியும். அந்த அளவிற்கு குறுகலான ஒரு இடம். அந்த இடத்திலே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் அதே போல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், விஜயனுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். திருவாரூர் மாவட்டத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருவாரூர் மாவட்டத்திலே விவசாயம் அதிக அளவில் இருக்கின்றது. அதே போல மற்ற சில தொழில்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த தொழில்களில், விவசாயத்தில் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விஜய் இந்த பகுதியிலே பேச இருக்கின்றார். குறிப்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியாக 505 வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் திருவாரூர் மக்கள் சார்ந்த விஷயங்கள் பலவற்றை அவர் சுட்டி காண்பித்து அந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தீர்களே, செய்து விட்டீர்களா என்பது போல மக்களிடம் பேசுவார் என்று தெரிகின்றது. தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய இடங்கள், அதாவது முன்பு 3 மாவட்டங்கள் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே நாளில் 3 மாவட்டங்கள் செல்வது இயலாத காரியமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நாளொன்றுக்கு 2 மாவட்டங்கள், ஒரு வாரத்துக்கு 2 மாவட்டங்கள் என்ற அடிப்படையிலே அவர் இந்த பயண திட்டத்தை வகுத்திருக்கின்றார். சனிக்கிழமைகள் மட்டும் தான் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன என்பது குறித்த விஷயத்தையும் அவரே விளக்கியிருந்தார். சனிக்கிழமைகளில் மட்டும் சென்றால்தான் பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள், அவர்கள் எந்த விதமான பணியும் இல்லாமல் அவர்கள் ஓய்வு நாளாக இருப்பார்கள். எனவே உங்களுடைய வேலையை, உங்களுடைய அந்த படிப்பு போன்றவற்றை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எனக்காக வர வேண்டாம், ஓய்வு நாளில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சனிக்கிழமையை தேர்வு செய்திருக்கிறேன் என்ற விளக்கத்தையும் அவர் அங்கு கொடுத்திருந்தார். இந்த சூழலிலேதான் திருவாரூர் மாவட்டத்திற்கு விஜய் வந்து சேர்ந்திருக்கின்றார். திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வாகனம் வந்திருக்கின்றது. அந்த வாகனத்தோடு உடன் பயணிக்கக்கூடிய 6 வாகனங்கள், முன்னால் 3 வாகனங்கள், அந்த வாகனத்துக்கு பின்னால் 3 வாகனங்கள் பயணித்து வருகின்றது. எனவே அந்த வாகனங்களும் தற்போது வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த இடத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், விஜயனுடைய தீவிர ஆதரவாளர்கள் இந்த இடத்துல திரண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகளை கையில் ஏந்தியபடியும் அந்த கட்சியினுடைய மஃப்ளர்களை தலையில் கட்டியபடியும் அவர்கள் பெருமிதத்தோடு அங்கே நிற்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலே நிற்கக்கூடியவர்கள் மற்ற மாவட்டங்களைப் போலவே பெரும் இளைஞர்கள் பட்டாளம் தான் அதிக அளவிலே பார்க்க முடிகின்றது. திருச்சியிலும் சரி, அரியலூரிலும் சரி, நாகப்பட்டினத்திலும் சரி, நாம் பார்த்த அந்த மற்ற 3 மாவட்டங்களிலும் முழுக்க முழுக்க இளைஞர் பட்டாளம் தான் அதிக அளவில் இருந்தது. 100 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 80 பேர் 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள்.
அதே போன்ற ஒரு காட்சியை தான் இங்கு நாம் இருக்கக்கூடிய திருவாரூரிலும் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் வயதானவர்கள் அல்லது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் என 2 தரப்பிலிருந்தும் விஜயனுடைய தீவிர ரசிகர்களும் அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் பேரார்வத்தோடு இங்கே குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொருவரும் விஜயை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவருடன் கை கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவளோடு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.